கடன் தொல்லையால புருஷன் வீட்ட விட்டு ஓடி போனதுக்கப்புறம், எங்க போறது அப்படின்னு திக்கு திசை தெரியாம பல்லவனோட அம்மா நின்னுகிட்டு இருந்தப்ப, கரெக்ட்டா சோழனும், நிலாவும் வராங்க. "நீங்க இந்த பிரச்சனைலாம் முடியிற வரைக்கும் எங்க வீட்ல வந்து எங்க கூட இருங்க. அங்க நீங்க எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு வேற இடத்துல வேலை செய்றீங்கல்ல, அதே மாதிரி தான். நீங்க பிரச்சனைலாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் இங்க வந்துக்கலாம்." அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவங்களோட இந்த முடிவால நடேசனும், பல்லவனும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எங்க தேடுனாலும், யார்கிட்ட கேட்டாலும் பல்லவனோட அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியல. அவங்க இருக்க இடத்தையும் சோழனால கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் கரெக்ட்டா ஒரு கோயின்சிடென்ட் நடக்குது. இவரு வண்டிய கொண்டு போய் ஒரு லேடி மேல மோதுறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பல்லவனோட அம்மா. ஃபர்ஸ்ட்டு அது அவங்க தான் அப்படின்னு சோழனுக்கு தெரியல. கீழ விழுந்த அவங்க பையெல்லாம் எடுத்து குடுத்து அனுப்பி வச்சர்றாரு. அதுக்கப்புறம் தான் அவரு யோசிக்கிறாரு, இது அவங்களா அப்படின்னு பையிலேருந்து ஃபோட்டோவ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது அவங்க அப்படின்னு ரியலைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க வீட கண்டுபிடிச்சர்றாரு. உடனே இத நிலாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் 2 பேரும் சேர்ந்து போய் பேச போறாங்க. கரெக்ட்டா இவங்க போன நேரத்துல கடன் தொல்லையால அவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. கடன்காரன் வந்து வீட்டுக்குள்ள இருக்க பொருள் எல்லாத்தையும் வெளில தூக்கி போட்டு, "இன்னும் 2 நாள்ல பணம் வரலன்னா, நீங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டீங்க" அப்படின்னு மிரட்டிட்டு போயிருப்பான். அவங்களோட புருஷன் சொல்லுவாரு, "நான் இந்த மாரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கோயம்புத்தூர்ல தங்கியிருக்கான். அவன்ட்ட போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு இங்க வரமாட்டேன். நீயும் எங்கேயாவது உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்ததுன்னா போய்க்கோ. நான் உன்ன கூட்டிட்டு போ முடியாது. நீ வேலை செய்ற இடத்துலயே வேணா இருந்துக்க. பஸ் ஸ்டாண்டு அந்த மாரி எங்கேயாவது தங்கிக்கோ." அப்படின்னு அவன் சொல்றப்போ, பல்லவனோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து திட்டுறாங்க. "நீலாம் ஒரு புருஷனா? பொண்டாட்டிய சத்திரம் பஸ் ஸ்டாண்டுன்னு எங்கேயாவது தங்கிக்க சொல்றியே! நீலாம் ஆம்பளையா?" அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேரும் வந்து நடேசன பத்தியும், பல்லவன பத்தியும் விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பல்லவனோட அம்மா, "நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இவரோட ஃபோட்டோவ காட்டிட்டு எதுக்கு என்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு திட்டுறாங்க. அப்புறம் பல்லவனோட ஃபோட்டோவ பார்த்தோனே அவங்க மனசு மாறிடுது. நம்ம பையனா இப்படி இருக்கான் அப்படின்னு ஆனந்தத்துல, சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நிலாவுக்கு ஒரு யோசனை வருது. "நீங்க இந்த கடன் பிரச்சனையெல்லாம் முடியிற வரைக்கும் எங்க வீட்ல வந்து தங்கிருங்க. உங்க ஹஸ்பண்ட் தான் அங்க போறார்ல, அதுவரைக்கும் நீங்க இங்க தங்கியிருக்கலாம்ல. பிரச்சனைலாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் இங்க வந்துக்கலாம். முடிஞ்சா நாங்களே ஹெல்ப் பண்றோம். உங்க பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு. என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நாங்கலாம் இனிமே வரமாட்டேன். எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அத இத்தன வருஷம் கழிச்சு பேசியும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க இங்கேருந்து கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிர்றாங்க. சோழனும், நிலாவும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் அவங்க வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. "அட்லீஸ்ட் பல்லவனையாவது வந்து பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க நிலா. "இதுதான் என்னோட நம்பர். நீங்க பல்லவன பார்க்கணும்னா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நீங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான். என்ன முடிவு எடுத்துட்டீங்கன்னு யோசிச்சுட்டு எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு நிலா அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதி குடுத்துட்டு போறாங்க. சோழன் நிலாட்ட கேட்குறாரு, "ஏங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சா, நீங்க என்னன்னா எனக்கு என்னன்னு வந்துட்டீங்க. அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணலாங்க இன்னும்." அப்படின்னு சொல்றாரு. "இல்லங்க, அவங்க ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்ப நம்ம அவங்கள ரொம்ப புஷ் பண்ணோம்னா, அவங்க நம்மள விட்டு விலகி தான் போவாங்களே தவிர பக்கத்துல வரமாட்டாங்க. இப்ப நம்ம பல்லவன வச்சு ஃப்ரீயா விட்டுருக்கோம். அவங்க திரும்ப யோசிச்சு கரெக்ட்டான ஒரு முடிவு எடுத்து நம்மள்ட்ட வருவாங்க. வெயிட் பண்ணுங்க." அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதே மாதிரியே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, வேற வழி இல்லாம பல்லவனோட அம்மா நிலாவுக்கு கால் பண்றாங்க. "அம்மா, எனக்கும் போறதுக்கு வேற இடம் இல்ல. நான் வேலை செய்ற இடத்துலயும் தங்க முடியாது. என் புருஷன் பெசாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்லயோ, சத்திரத்திலயோ தங்கிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்கலாம் எப்படி இருக்க முடியும் என்னால? வேற வழி இல்ல. நான் அங்கேயே வந்து இருக்கேன்." அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. உடனே சோழன்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா 2 பேருக்கும் வீட்ல இருக்கவங்கலாம் என்ன நெனைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இத சேரன்ட்ட சொல்லி என்ன சொல்றாருன்னு கேட்போமா? அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட போய் கேட்கிறப்ப, அவருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. "ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்பா இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்லண்ணே, பல்லவனும் அவங்க அம்மாவ மிஸ் பண்ணுவான்ல. அவனுக்கு அம்மா இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் ஃபீல் பண்ணாமலா இருந்திருப்பான். நீங்களே யோசிங்க" அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரிப்பான்னு சொல்லிடுறாரு சேரனும். ஆனா நடேசன் கிட்டயும், பல்லவன் கிட்டயும் இப்போதைக்கு இத சொல்ல வேணாம். அவங்க வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்பயே சொல்லிட்டா அவங்க 2 பேருமே அவங்க வர வேணான்னு சொல்லிருவாங்க. அப்புறம் நம்மளோட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரையும் மட்டும் மறைச்சுட்டு, பாண்டியனுக்கும், சேரனுக்கும் மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டு, அடுத்த நாள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்கள கூட்டிட்டு வரப்ப கரெக்ட்டா நடேசன் வெளில தான் உட்காந்துருக்காரு. பல்லவன் உள்ள உட்காந்துருக்காரு.
ஃபர்ஸ்ட்டு நடேசன் பார்த்தோனே பயங்கரமா ஷாக் ஆகி, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா, அவருக்கும் இவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்றது தெரியல. இத்தன வருஷமா இவங்க சென்னையில தான் இருந்தாங்களா? அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்குறாரு. இவள ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏம்மா உனக்கு இதான் வேலையா? அன்னைக்கே என்ன சொன்னேன்? வந்த வேலைய பாருன்னு சொன்னேன்ல அப்படின்னு நிலாவ திட்டுறாரு. நிலா சொல்றாங்க, இவங்க இனிமே கொஞ்ச நாளுக்கு இங்க தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்பனா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் வேகமா கிளம்பி போயிடுறாரு. வெளியில நடக்கிற சத்தத்த கேட்டு பல்லவன் வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவ பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட்டு அவருக்கு யாருன்னே தெரியல. "யார் அண்ணி இது?" அப்படின்னு கேட்குறாரு. அத கேட்டோனேயும் நிலாவுக்கும், சோழனுக்கும் ஷாக் ஆகுது. "டேய்! உங்க அம்மாடா" அப்படின்னு சோழன் சொல்றாரு. பல்லவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. எமோஷனலி எப்படி அத வெளிப்படுத்தணும் அப்படின்றது புரியாம கோவமா, பாசமா, அழுகையா என்னன்னு புரியாம அவர் எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு எமோஷன்ல நின்னுட்டு இருக்காரு. "ஏன் நீ இந்த மாரிலாம் பண்றீங்க? அண்ணே எதுக்குண்ணே? இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு அம்மாவே கிடையாது. எனக்கு அப்பா மட்டும் தான். எனக்கு எங்க அம்மானா எங்க சேரன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் உள்ள போயிர்றாரு. நிலா பல்லவன் அம்மாவ கன்வின்ஸ் பண்றாங்க. "நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்டார்ட்டிங்ல இப்படிதான் இருக்கும். போக போக எல்லாமே சரியாயிடும். வாங்க" அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிர்றாங்க. இதுக்கப்புறம் வீட்ல எவ்வளோ பிரச்சனைகள் நடக்க போகுது. பல்லவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவுல உறவு எப்படி நெருக்கமாக போகுது. அதே நேரத்துல அவங்க புருஷன விட்டுட்டு நடேசன் கூட திரும்ப சேரப் போறாங்களா? அப்படின்றத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.